நண்பர்களே, நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறேன். ஆம், குகை பற்றிய ஒரு சூறா ஒன்றே அல் குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7 வாலிபர்கள் செய்த தியாகத்தை மதிப்பதற்கும் அவர்களுடைய ஈமானின் உறுதியை உலகம் அறிய செய்வதற்குமாக அந்த குகையிலே மறைந்திருந்த 7 பேரின் சம்பவத்துக்காக அந்த குகையுடைய பெயர் அல் குர்ஆனிலே எழுதப்பட்டு அந்த குகையினுடைய பெயரிலே ஒரு சூறாவை இறக்கப்பட்டு இந்த சூறாவை வெள்ளிக்கிழமை நாளையிலே ஓதுவது சிறப்பு என்ற அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆம், அதனைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இனி நாம் வீடியோவுக்குள் செல்வோம். சூரா கௌஃபிலே 3 விதமான சம்பவங்கள் சூரா கௌஃபிலே ஆழமாக பதியப்பட்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தோம். ஒன்று, அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு மூசா நபியுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விடயம். அடுத்ததாக பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளச் சென்ற ஒரு நபி யூஷா பின் நூன் என்ற நபியினுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக குகைவாசிகள் என்று அறியப்படுகின்ற இந்த வாலிபர்களுடைய சம்பவம் அல் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த யூஷா பின் நூன் அவர்களுடைய சம்பவம் சிறிதாக இறைவன் தொட்டுச் செல்கிறான் சூரா கௌஃபிலே. அதற்கு பிறகு இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் விரிவாக அல்லாஹ் சூரத்துல் கௌஃபிலே விளக்குகின்றான். யார் இந்த குகைவாசிகள்? ஆம், அன்றிருந்த பைசன்டின் என்ற பேரரசு அந்த அரசர்களை தான் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டு அந்த மக்கள் அரசர்களை வணங்கும் நிலைக்கு இருக்கும் பொழுதுதான் சில வாலிபர்கள் அந்த வணக்க முறைக்கு எதிராக அவர்கள் எழுந்து அல்லாஹுவை மட்டும்தான் தாம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்திலே. எனவேதான் இந்த வாலிபர்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று ஒரே கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் கூட உயிராபத்து ஏற்படுகின்றது என்பதை அறிந்து இந்த 7 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குகைக்குள் வந்து தங்குகிறார்கள். அவர்களோடு 7 பேரும் அந்த 7 பேரும் சேர்ந்து வந்து இங்கே தங்குகிறார்கள். அவர்களோடு ஒரு நாயும் இங்கே வந்து தங்கிக் கொள்கிறது. இதோ இருக்கிற குகை, நாங்கள் அதனை பார்க்க போகிறோம். இந்த குகைக்குள் தங்கியவுடன் இவர்கள் பல வருடங்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் அவர்களை இந்த ஆட்சியாளர்களின் கொலைகளிலிருந்து காப்பாற்றி மிக அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து தூங்கி விடுகிறார்கள். களைப்பில் தூங்கியவர்கள் சுமார் 300 அல்லது 309 வருடங்கள் வரை தூங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் இந்த இடத்திலே தான் நடந்தது. இந்த குகைவாசிகளுடைய இந்த சம்பவத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமக்கு பாடமாக அனுப்பி சில படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறான். இறைவனை தான் எந்த நிலையிலும் நம்ப வேண்டும், சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும், அல்லாஹுவிடம் உதவி தேட வேண்டும், அதுக்கு பிறகு அல்லாஹுடைய உதவி வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற சம்பவம்